friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது T&D பிராண்ட்லயே வந்திருக்கிற இந்த panoramic கேமரா பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கேமரால பிசிக்கலா என்ன இருக்குது, அடுத்து இந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த கேமரா எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேமராவோட ஃப்ரண்ட் சைடுல பார்த்தோம்னா ரெண்டு கண்ணு கொடுக்கறாங்க. ரெண்டு கண்ணுங்கிறது ரெண்டு லென்ஸ் தான் குறிப்பிடுறேன். இந்த ரெண்டு லென்ஸோட சைஸ் பார்த்தோம்னா 2.8 mm லென்ஸ் கொடுக்கறாங்க. இந்த லென்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வைட் ஆங்கிள் நிறைய கிடைக்கும், நிறைய இடம் கவரேஜ் கிடைக்கும். நீங்க பிக்ஸ் பண்ணி வியூ பார்க்கும்போது 180 டிகிரி வரைக்கும் வியூ கிடைக்கும். அடுத்தது இந்த கேமராவோட ஃப்ரண்ட் சைடுல பார்த்தோம்னா 3 வார்ம் லைட் இருக்குது. இந்த வார்ம் லைட் ஆனது கலருக்கு சப்போர்ட் பண்ணும். இதுல இருக்கிற மினிமம் லூமினேஷன் வேல்யூ பார்த்தோம்னா வந்துட்டு 0.001 அப்படிங்கிற கொடுக்குறாங்க. இது டேல இருந்து நைட்டுக்கு மாறும்போது அந்த பிளாக் கூட வராது, ஃபுல் அண்ட் ஃபுல் கலராகவே இருக்கும். அடுத்தது இந்த கேமராவில் 3 விதமான மவுண்டிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்னு இந்த பேஸை யூஸ் பண்ணி பிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்ல இந்த கேமரா டாப்லயும் யூஸ் பண்றதுக்கும் இங்க மவுண்டிங் ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்ல எனக்கு கீழே இருந்து பிக்ஸ் பண்ண அப்படின்னா இங்க கீழே இங்கேயும் பார்த்தோம்னா இங்கேயும் மவுண்டிங் ஆப்ஷன் இருக்குது. இங்க நம்ம நார்மலா ஸ்டாண்டை யூஸ் பண்ணி இந்த கேமராவை பிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்ல இது ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த பேஸ் ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா இது மெட்டல்ல கொடுக்குறாங்க. 3 ஸ்க்ரூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க அட்ஜஸ்டபிளுக்கு 2 ஸ்டார் ஸ்க்ரூ இருக்குது. 2 ஸ்டார் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நமக்கு லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட், ரொட்டேஷன் ரொட்டேஷன் எந்த ஆங்கிள் வேணாலும் இந்த ஸ்டாண்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கேமராவோட அடியில பார்த்தோம்னா மெமரி கார்டு ஸ்லாட்டர் இருக்குது, ரீசெட் பட்டன் இருக்குது, அதே மாதிரி ஸ்பீக்கர் இருக்குது. இந்த கேமரா ஃப்ரண்ட் சைடுல பார்த்தோம்னா மைக்குமே இருக்குது. இது எதற்காக பார்த்தோம்னா ஆடியோ ரெக்கார்டிங்கும் இது செட் ஆகும். அதே மாதிரி 2-வே ஆடியோ கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இந்த வயர்ல பார்த்தோம்னா இங்க RJ45 கனெக்டர் இருக்குது. இது PoE சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்ல நம்ம நார்மல் சுவிட்ச்ல கொடுத்துட்டு நம்ம பவர் கொடுத்தும் இதை யூஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தோம்னா இதுல வந்துட்டு அலாரம், அதாவது அலாரம் அவுட்புட் இருக்குது, அடுத்து அலாரம் இன்புட் இருக்குது, ஆடியோ இன்புட், ஆடியோ அவுட்புட் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. இது தேவைப்படுற இடங்கள்ல நான் எப்படிங்கறத சொல்றேன். இந்த கேமராவுடைய முக்கியமான ஸ்பெசிபிகேஷன் பார்த்தோம்னா இந்த கேமரா ஒரு 8 மெகா பிக்சல் கொண்ட கேமரா. இந்த கேமரா ரெசல்யூஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 4640 x 1728, ஒரு செகண்டுக்கு 25 ஃப்ரேம் கிடைக்கும். இந்த கேமரால யூஸ் பண்ற இமேஜ் சென்சார் பார்த்தோம்னா 1/2.7 inch கொண்ட CMOS சென்சார் யூஸ் பண்றாங்க. இந்த கேமராவுடைய DORI டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த கேமராவுடைய D for டிடெக்ட்ங்கிறது கிட்டத்தட்ட வந்துட்டு 56 மீட்டர் வரைக்கும் கிடைக்கும். அதே O for அப்சர்வ்ங்கிறது 22 மீட்டர் வரைக்கும் கிடைக்கும். அதே R for ரெகக்னைஸ்ங்கிறது கிட்டத்தட்ட 11 மீட்டர் வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி I for ஐடென்டிஃபைங்கிறது கிட்டத்தட்ட 5.6 மீட்டர் வரைக்கும் கிடைக்கும். இதுதான் இந்த கேமராவில் முக்கியமா கவனிக்க வேண்டியது. அடுத்து இந்த கேமராவுடைய வீடியோ குவாலிட்டி அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. Hi. Hi. Hi.
ஓகே